ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்ட ஒர்க்கு ப்ளஸ் நம்ம ஸ்டிச் பண்ண ஒர்க்கு எல்லாத்தையுமே பார்ப்போம். இது 2 days ஒர்க்கு தாங்க. நம்ம போட்டு ஒர்க்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு சில ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கே கொடுத்து ஈவினிங்குள்ளே வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதையும் நம்ம ஃபைனலாக பண்ணி முடிச்சிட்டோம். பண்ண லுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபைனல் லுக் காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா முதல் நாள் நைட்டு தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. வீடு கிரகப்பிரவேசத்துக்காக எனக்கு பண்ணி கொடுங்க, ரொம்ப அர்ஜென்ட்னு. அவங்க ரெகுலர் கஸ்டமர் தான், டைலர் வேறு, அதனால் கண்டிப்பாக பண்ணி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறனால ஒரு வயலட் கலர் saree இந்த மாதிரி ஒர்க் கேட்டிருந்தாங்க. மேங்கோ டிசைனில் கொஞ்சம் ஒர்க் அதிகமான ஒர்க்கு தான், அதனால் பண்ணி கொடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா ஆஃப் டே வரைக்கும் போட்டுச்சு. காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 o'clock தான் முடிஞ்சுது இந்த ஒர்க்கு. ஒரு ப்ளவுஸ் தான் போட முடிஞ்சுது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான ஒர்க் ஒன்று போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டிருந்தோம். இது முடிக்கிறப்ப மணி பார்த்திங்கன்னா 6:30 ஆயிடுச்சு. இதுவும் கொஞ்சம் சிம்பிளான ஒர்க்கு தான். ஸ்டார்டிங் 400 ரேஞ்ச் ஒர்க்கு கேட்டிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா க்ரீன் வித்து ஒரு மாதிரி ரோஸ் ஷேடில் வந்துருந்துச்சு. இந்த கலர் நல்லா இருந்துச்சு காம்பினேஷனு. இந்த மாதிரி ஒர்க் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம 2 days போட்ட ஒர்க் எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம். இது ஸ்டிச் பண்ணுற வேலை இருந்தது, அதனால் இதையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது ப்ளூ வித்து ஒரு நல்ல க்ரீன் கலர் காம்பினேஷனில். அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா பேசிக் ரேட்டில் எனக்கு தான் ஒர்க் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 250 இருக்குது. அதுக்கான ஒர்க் எல்லாமே தான் இதில் போட்டு பார்த்துட்ருக்கோம். 250, 300, 350, 400 அந்த மாதிரி ஒர்க் தான் இதில் நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிங்க்கு, ப்ளூ, க்ரீன் இது மாதிரி ஒரு மல்டி கலர் கலந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் saree கொடுத்துருந்தாங்க. இதுக்கு நம்ம நல்லா பண்ணியிருந்தோம்னா ஒர்க் நிறையவே பண்ணியிருக்கலாம். இவங்க பேசிக் ரேட்டு போதும் அப்படிங்கிறனால ஒரு 3 கலர்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் போட்டிருக்கு. இது பேக், ஃப்ரண்ட், ஸ்லீவு. ஒரு சில ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் பெரிய பார்டர் வந்தால் ஒர்க் போட முடியல, அதனால் ப்ளவுஸ்க்கு வந்து ஸ்லீவுக்கு மட்டும் ஒர்க் போடாமல் விட்டுட்டோம். இதுக்கெலாம் வந்து ப்ளைனாக கொடுத்த ப்ளவுஸ்க்கு எல்லாமே பேக், ஃப்ரண்ட், ஸ்லீவ் எல்லாமே ஒர்க் போட்டிருக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சாண்டல் வித் க்ரீன் கலர் காம்பினேஷன். saree கலர் காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. இதுக்கு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக க்ரீன் கலரில் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா saree ஒன் சைடு மட்டும் தான் ஒரு அடிக்கிற வேலை இருந்தது, எல்லாத்தையுமே அடித்து எடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சாண்டில் கலரில் இந்த ஒர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. இது எல்லாமே பேசிக் ரேட்டு அப்படிங்கிறனால சிம்பிளான ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளூ வித் க்ரீன் கலர் காம்பினேஷனில் ஒரு saree. இந்த ஒர்க் எப்போவுமே இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நல்லா கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த டிசைன் பண்ணோம்னா நல்லாயிருக்கு. மோர் தென் ஒரு 20 ப்ளவுஸ்க்கு மேலே இந்த மாதிரி ஒர்க் போட்டிருக்கோம். இது எல்லாமே சூப்பராக இருந்திருக்கு. க்ரீன் வித்து ஒயிட் ஜெரி கலந்த மாதிரி ஒரு டிசைனு. இதுவும் ஃபைனல் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு saree இருக்குது. இதோட ஒர்க் போயிட்டுருக்கு. இதில் காலையில் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். அது நாளைக்கான வீடியோவில் அதை உங்களுக்கு தனியாக காட்டுறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேக்ஸி ட்ரெஸ் தைக்கிறது இருந்துச்சு. இதை கட் பண்ணி மதியமே நான் எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன். மிஷினில் ஒர்க் முடிக்கங்காட்டி நம்ம இதை பண்ணிடலாம் அப்படின்னு. இதோட ஃபைனல் லுக் மட்டும் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இதோட ஃபைனல் லுக் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா இது நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் பிக்சராக கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் அடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். இதே மாதிரி அடுத்தடுத்து வர வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.